வணக்கம். ஜேர்னி வித் யோகிக் மாஸ்டர்ஸ் தலைப்பில் இன்றைக்கி இன்னொரு எபிசோடை பார்ப்போம். யோகி ஹரதாசன் எங்களுடைய சீனியர் சாதக் சென்னையிலேருந்து கிருஷ்ணாஜி வந்திருக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்க நிறைய இருக்குது, வாங்க பார்ப்போம். வணக்கம் ஜி. வணக்கம். வணக்கம். யோகியார் நிறைய நூல்கள், சித்து நூல்லாம் போட்டிருக்காரு. பெரிய பெரிய நூல்கள்லாம் 3000 ரூபாய் 4000 ரூபாய். அகத்தியர் கண்ட யோகம், போகர் கண்ட யோகம், புக்கு போட்டு சின்ன சின்ன புக்கெல்லாம் போட்டிருக்காரு. நீங்கள் எடுத்து படிக்கிறீங்களே அந்த சித்திர பாடலெல்லாம் உண்மையாக அந்த புக்கிலேருந்து வரும். சரி, முதல் கேள்வி, எனக்கு 2 கேள்வி இருக்குது. முதல் கேள்வி, இந்த நூலெல்லாம் அவர் எங்கேருந்து சேகரித்து போட்டார்? ஏன்னா நம்ம பழனியில் கீழே புலிப்பாணி சித்திர ஆசிரமம் இருக்குல்ல, ஆமாம், பாத்திர சுவாமிகள், ஆமாம், எனக்கு அவர் நண்பர், இப்போ உள்ளவர் அவர் நண்பர். அவருடைய அப்பா தான் யோகி ராமையாவுக்கு ஃப்ரெண்டு நினைக்கிறேன். அவங்க அப்பாவோட அப்பாவுக்கு கருணாகர சுவாமி, இந்த நூல் போட்டு அகராதி நூல் போட்டிருக்காரு பாரு, அவரு ஃப்ரெண்டு. அந்த லீனேஜை நான் எடுத்து பார்த்துட்டேன். இப்போ அவர்கிட்ட உள்ள போகருடைய ஓலைச்சுவடி அங்கே தான் நிற்கிது, ஒரிஜினல். அதெல்லாம் யோகியார் வாங்கி எடுத்து போட்டிருக்காரு. யோகியார் எங்கெங்க இந்த நூல்லாம் திரட்டினார், எப்படி இவ்வளோ நூலை போட்டார்? இது முதல் கேள்வி. இவ்வளோ நூலை நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இது 2வது கேள்வி. வணக்கம். என்னென்ன யோகியார் சொன்னதை தான் நமக்கு தெரியும். அவர் பாபாஜி ஒரு கட்டளை ஏற்றுறாரு. என் குருவான போகரும் அகத்தியரும் இவருடைய பாடல்கள் எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாக நவீன காலத்துக்கு ஏற்றார் போல் அதை பிரிண்ட் பண்ணணும், அச்சிட்டு நீ தயார் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு உத்தரவிடுறாரு. உடனே யோகியார் அதுக்கான முயற்சி எடுக்கிறாரு. நான் இந்தியா முழுதும் சுற்றி தான் இதை எடுத்திருக்கேன் அப்படின்னாரு. இதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் யார் ஓலைச்சுவடி வைத்திருந்தாலும் அது அகத்தியரை பற்றியோ இல்லை போகரை பற்றியோ இருந்ததுனாக்கா அதெல்லாம் பிரதி எடுத்துப்பார். பிரதி எடுத்து அதை தான் ரொம்ப போராடியிருக்கார். கிட்டத்தட்ட அவர் சொன்னார் 20 லட்சம், அந்த அவருடைய காலத்தில்னு பார்த்துங்க, பெரிய காசு. இன்றைக்கெல்லாம் நம்ம 20 கோடிக்கு சொல்லலாம். 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ண 20 வருடமானது எனக்கு மொத்தமாக இந்த சேகரிக்கிறதுக்கு அப்படின்னு யோகியார் அவர் வாயாலே சொல்லியிருக்காரு. ஒரே நிமிஷம், சரித்திரம் படிச்சுட்டு போயிட்டார். இந்த புக்கு நின்று பேசணும். ஆமாம், இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த பாடல்கள் எல்லாம் புத்தக வடிவில் இருக்கும்போது எப்படியோ ஒரு நிலையில் அழிஞ்சிரோன்றதுனால நவீன காலத்துக்கு ஏற்றாறு போல் இந்த சிப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆமாம், இந்த மொத்த பாடலையும் பதிவு செய்து எந்தேனும் ஒரு நாள் இது இந்த உலகத்துக்கு இது தெரிய வரணும், இப்படி ஒன்று இருக்குன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக 200 அடி ஆழத்தில் அமெரிக்காவில் புதைச்சி வச்சிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு. அது சொன்னாவலையா தெரியல, கரெக்டாக தெரியல. ஆனால் அங்கே அமெரிக்காவில் இதெல்லாம் புதைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நவீன காலம் இது, அதில் சிப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ எங்களுக்கு அது அந்த வார்த்தையே எங்களுக்கு புதுசாக தான் இருந்தது. அப்போல்லாம் கம்ப்யூட்டர்லாம் வரல. அந்த நிலையில் அப்போ சொன்னார், வெளிநாட்டில் ரொம்ப முன்னேற்றமாக இருக்குது விஞ்ஞானம், அதில் அந்த சிப்புன்றதில் பதிவு பண்ணி ஒரு 200 அடி ஆழத்தில் அதை புதைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த சித்தர் பாடலாம் அழிந்து விடக்கூடாது, அவ்வளோ மாபெரும் பொக்கிஷம் அது அப்படின்னு ரொம்ப சித்தர் பாடலுக்கான முக்கியத்துவத்தை ரொம்ப கொடுவார். அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவார், எனக்கு ஏன் சித்தர் பாடல் மேலே மோகம் வந்ததுன்றதையும் சொல்லுவார். சின்ன வயசுலேயே அவர் இந்த மயிலாப்பூர் அந்த சுற்று வட்டாரத்தில் விழாக்கள் நடக்கும்போது சித்தர் பாடலும் வித்துட்ருப்பாங்க. அது மடியில் ஒடிஞ்சி இப்படி கிழிஞ்சி இப்படி தான் கிடைக்குமா. சில பேர் அதுலேயே பல்பொடியை மடித்து கொடுக்குறதெல்லாம் பார்த்துருக்காரு. அந்த காலத்தில் பல்பொடி தானே பயன்படுத்துவாங்க. அப்போ இவருக்கு ரொம்ப ஆவேசமாக இருந்திருக்குது. ஆனால் இவருக்கு பாபாஜி ஆட்கொண்ட பிறகு இந்த சேகரிக்கிற வேலையெல்லாம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து, இப்போ முக்கியமாக ஒன்று, எந்த காலத்திலும் அது கிடைக்கணுன்ற அளவில் அதை புதைச்சி வச்சுருக்காரு. இப்போ அதை தவிர இப்போ பாடல்கள் 5 பாகம் போகிறது இருக்குது, 3 பாகம் அகத்தியறது இருக்குது. அதுதான் முக்கியமானது. தவிர சில கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காரு. அது 18 சித்தர்களுக்கான பாடல்கள்னு மொத்தமாக போட்டிருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே குண்டலினி சக்தி பிராணாயாமத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய பாடல்களாக தான் இருப்பார். எங்களுக்கு சொல்லும்போது இந்த சித்தர் பாடல்கள்லாம் நீங்கள் படிங்க, உங்களுக்கு படித்தா ரொம்ப உபயோகமாக இருக்கும், எந்த காலத்துலேயும் அது இருக்கும். நீங்கள் எத்தனை விஷயங்களை படித்தாலும் சரி, சித்தர் பாடல்கள் தான் மாபெரும் பொக்கிஷம். அதில் அவ்வளவு விஷயங்களை அவங்க போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் படிங்க, மனப்பாடம் பண்ணுங்க, என்றேனும் ஒரு நாள் உங்களுக்கு சித்தருடைய அருள் கிடைக்கும். எப்படி நடக்கும் அப்படின்றத சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு,
பாபாஜியை நீங்கள் நொடியில் இங்கே வரவழைக்கணும். எப்படி வரவழைப்பீங்க? பாபாஜியுடைய அருள் பெறணும் அப்படின்னு சொன்னாக்கா 2 விஷயத்தில் அவர் வந்து ஆட்படுவார். ஒன்று, யாகம் நடத்தினா பாபாஜி நாமத்தை சொல்லி பண்ணிங்கன்னா உடனே வந்துடுவார், உடனே பிரசன்னமாயிடுவார். அடுத்தது, இதுக்கெல்லாம் உங்களுக்கு யாகோண்டம் வேணும், பொருட்கள் வேணும், எண்ணெய் வேணும், இதெல்லாம் பொருட்கள்லாம் தேவை. இதற்கு ஒன்றுமே தேவையில்லையா? உடனே இந்த நொடியில் வரணுமா? சித்தர் பாடல் புத்தகத்தை பிரித்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா அருமையாக பாடுங்க. எப்படி பாடணும்னு வேற சொல்லி தந்தார். இப்படித்தான் பாடணும். தன்னானாத்தினானா பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. சினிமா பாட்டை சொல்லுவார் அவர். அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு பதில் இப்படி இந்த மாதிரி தான் படிக்கணும் அப்படின்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. இதை படிச்சுட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்றார். ஒன்று, நீங்கள் சித்தர் பாடல் படிக்கும்போது அந்த நொடியிலே பாபாஜி பிரசன்னமாயிடுவார். அதை அனுபவிக்க வந்துடுவார். எந்த சித்தருடைய பாடல் நீங்கள் படிக்கிறீங்களோ அவரும் என் பாட்டியும் ஒருத்தன் படிக்கிறான் பாரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அந்த சித்த புருஷனும் வந்து நிற்பார். நான் சமாதி அடைந்து விட்டால் நானும் பாபாஜி பின்னாடி நின்று நீங்கள் பாடுறத படிக்கிறத ரசிப்பேன்னு யோகியர் சொன்னார். அந்த அளவு அது சித்தர் பாடல்களில் அவ்வளவு விஷயங்கள் புரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் போகரை பற்றி சொல்லும்போது கூட, திட்டே என் மண்டலம் தீட்டிருஞ்ச மாதிரியான பிராணாயாமத்துக்கான முக்கியத்துவத்தை வந்து அவ்வளோ பேசுவார் அவர். அதில் 8 மண்டலம் தாண்டி போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு போகர். அப்படின்னா அது எப்படி சாத்தியம்? பிராணாயாமம் செய்ய செய்ய செய்யத்தான் அது வந்து சாத்தியமாகுது. நிச்சயமா ஒரு இன்ஃபர்மேஷனு யோகியர் இந்த சிப்பை உள்ளே போச்சான்னு சொன்னாங்களா இல்லையா? ரஷ்யாவில் ரொம்ப காலத்துக்கு முன்னே கொப்பர் தகடில் வந்து நம்மளோட திருக்குறளை எழுதி கிட்டத்தட்ட பெரிய கான்கிரீட் உள்ள வச்சு ஆழத்தில் போச்சு விட்டாங்க. அணுகுண்டு பாய்ஞ்சாலும் அது வந்து கெட்டு போகும். ஏன்னா பாதுகாப்பாக இருக்கும். அந்த திருக்குறளுக்கு அவ்வளோ ஒரு இது மவுஸ் இருக்குது. ஒரு விஷயம் நான் இவங்க கேட்கணும். இப்போது இன்னொரு டைமென்ஷன் இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னு சொன்னால் வந்து இன்னொரு உலகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஹிமாலயில் ஷம்பாலான்னு ஒரு நகரம் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டிருக்கேன். சித்தர்களே வாழக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் உண்மையிலே இருக்கா? உங்கள் ஆய்வு பிரகாரம் என்ன சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் என் கருத்தை நான் சொல்கிறேன். அநேகமாக உங்களை விட எனக்கு ரொம்ப குறைவாக தான் தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயத்தில். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது விரைவில் உருவாகக்கூடிய காலம் வந்துடுச்சுன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ சமீப காலமாக. அது வந்து இமயமலையில் ஒரு பகுதி திடீர்னு உயிர் தழப்போகிற ஒரு இடம். அந்த இடத்துல சித்தர்கள் மட்டுமே குடியிருந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நமக்கு ஒரு இடம் கிடைக்காதா, அதனால் யோகம் பண்ணுவோம் அப்படின்னு ஏங்கிட்டு யோகம் பண்ணுறவங்களும் இருக்காங்க அப்படின்ற செய்தி தான் நமக்கு தெரிய வருது. என்னோடய ஆய்வு பிரகாரம் ஷம்பாலா முதல்ல சித்தர் சொன்னதை நான் ஒன்று சொல்லிடுறேன். உலகத்தில் உள்ள சகலமும் கரி என்று சொல்லக்கூடிய கார்பனால் செய்யப்பட்டது. இதை எம்ஆர்ஐயோ எக்ஸ்ரே மிஷினோ அதை பிடிக்க முடியும் அந்த இதை. ஆனால் உலகத்தில் சில ஜீவராசிகள் இந்த கார்பன்லேயும் செய்யலை. விதவுட் கார்பன்லெஸ் எக்ஸ்ரேவோ எதுவுமே அவங்களை பிடிக்கவே முடியாது. அந்த உடம்பு வந்து காற்று உடம்பாக நிற்கும். சமீபத்தில் ஜப்பானில் வந்து சுனாமி அடிச்சிச்சுல, அப்போ ஜப்பானில் சுனாமி அடித்தப்ப நீரில் ஒரு உருவம் வருது, அதை பார்க்க முடியுது. அப்படி கேமரா யூடியூப்லேயே இருக்குது. ஒரு வீட்டு மேலே பாஞ்சு ஓடுது, ஒரு மிருகம் மாதிரி தான் தெரியுது. நானும் அதை பல முறை பார்த்தேன். ஆனால் உருவமாக தெரியுது, ஒரு ஆவி மாதிரி. என்னன்னு தெரியல. அப்போ உலகத்தில் கரிமம் என்று சொல்லக்கூடிய கபலில் செய்யப்படாத உயிரினங்களும் உலகத்தில் இருக்குது, சித்தர் சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் பாருங்கள், ஒரு சிம்பிள், இது வந்து ஆட்டோபயோகிராஃபி யோகி இதுதான் புக்கில் தான் படித்தேன். அது ஒரு ஃபேன் இப்படி சுற்றும் போது ஸ்பீட் 1ல் 3 இலை தெரியும். கொஞ்சம் வேகமாக போச்சுன்னா 5 இலை தெரியும். ஃபுல் ஸ்பீடில் வச்சா அது அங்கே இருக்காது, நம்ம சில்லிங்கை பார்க்கலாம். அப்போது ஒரு சித்தர் வந்து பல இடங்கள்ல இருக்கிறாங்கன்னா அணுக்கூட்டத்தை அதிகமாக்கும் பொழுது அந்த ஸ்பீடு அதிகம். நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு செகண்டில் அங்கே போயிட்டு இப்படி சுற்றி வர முடியும். அந்த அணுக்கூட்டத்தை அதிகமாக்குறாங்க. அப்போ நான் பல இடங்களில் இருக்க முடியும். அந்த கபனுடைய ஸ்பீடு எத்தனை கபன் மறைஞ்சு போகுது. இதே தத்துவத்தில் ஷம்பாலா என்ற ஒரு நகரம் ஏற்கனவே இருக்குது. ஏற்கனவே எத்தனையோ ஆண்டுகள் அங்கே நிற்குது. அங்கே அருவிகள் நிற்குதா, குருவிங்க நிற்குது, எல்லா மிருகம் நிற்குது. சுத்தமான சாத்விகமான உணவு தான் சாப்பிட்றாங்க. சாத்விகான மனுஷன் ஒரு யோகி தான் அங்கே போக முடியும். இல்லை பாவ வினையாற்றவா அங்கே போகலாம். முன்னுக்கே நிப்பாட்டுறாங்களாம். யாராவது அப்படி இப்படின்னு பிடிச்சி வந்தால் கூட கிளம்பு, உனக்கு டிக்கெட்டு கிடையாது, விஐபி டிக்கெட்டில் போ அப்படின்றாங்க. இந்த ஷம்பாலாவை தேடி அந்த காலத்தில் ஜெர்மன் ஆண்ட ஹிட்லர்
அவருடைய ஒரு டீமே அனுப்பி போய் தேடி இருக்காங்க. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் போயிருக்கிறாங்க, யோகிங்க போய் பார்த்துருக்காங்க. இந்த சம்பாலாவில் வந்து உலகத்தில் உள்ள எல்லா நூல்களும் அங்கே இருக்குதான். உலகத்தில் எல்லா நூலும் ஏதோ ஒரு வகையில் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, அந்த நூல் அங்கே இருக்குது. ஒரு நூலை கொண்டு வந்து வச்சுருக்கோம். இந்த நூல் வந்து போட்ட நூல், இந்த நூலை வந்து ஒன்று விற்றுடணும், இல்லை யாருக்காவது கொடுத்துடணும், இல்லை பள்ளிக்கூடத்தில் போய் லைப்ரரியில் கொடுத்துடணும், இல்லைன்னா யூனிவர்சிட்டி லைப்ரரியில் கொடுத்துடலாம், எடுத்து வாங்கி வச்சுக்குவாங்க. அதை அப்படியே மக்கி போட்டோன்னு சில பேர் சொல்கிறாங்க பாருங்க. அதுதான் தவறு. தவறு மட்டும் இல்லை, ஒரு கொலைக்கு சமம் சொல்கிறேன் நான். நிச்சயமா ஒரு ஞானத்தை நீ அப்படியே சாவடிக்கிற. எவ்வளோ கஷ்டப்பட்டு திருமூலர்லாம் அவருடைய திருமணத்தை போல 3000 வருஷம் ஆச்சான். வருடத்திற்கு ஒரு பாட்டு. யோகியார்லாம் 20 வருஷம் கஷ்டப்பட்டு 20 லட்சம் அந்த காலத்தில் உள்ள கரன்சியை போட்டு யூஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அது மக்க போட விட்டா எவ்வளோ ஒரு பாவ செயலுக்கு போகுது. அதனால தான் யோகியர் இருக்கும் போதே நான் வந்து எல்லா நூலையும் வாங்கி வச்சுட்டேன் எங்கள் சங்கத்தில். நானும் ஒரு நூலை எடுத்து போட்டுட்டோம். இப்போ நம்ம மீண்டும் இந்த இதுக்கு ஒரு சம்பாலாவுக்கு வருவோமே. சம்பாலா வந்து உண்மையில உலகத்தில் வாழ தகுதியான ஒரு மனிதனுக்குள்ள ஒரு இடமா நிற்குது. சித்திரக்கூட்டம் அங்கே நிறைய நிற்கிறாங்க அந்த இடத்துல. இந்த சம்பாலா என்று சொல்லக்கூடிய இடத்துல அவளுக்கு மரணம் இல்லை, ஜனனம் இல்லை, பசி இல்லை, உறக்கம் இல்லை, எல்லாம் நித்திய யோகானந்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் வந்து இப்படி சொல்கிறாங்க. நான் பார்த்ததில்ல. ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சா ஃப்ளைட்டில் போயிட்டு வரும். சொல்கிறேன். இந்த உலகத்தில் இந்த சம்பாலா என்று சொல்லக்கூடிய இடம் எங்கே இருக்குன்னா இமாலயாவில் தான் நிற்குது. ஏன்னா அது ஒரு பரந்த ஒரு இடம், கிட்டத்தட்ட 50,000 கிலோமீட்டருக்கு இருக்குது. ஒரே பனிமலை, ஒரே இதுதான். ஒன்றும் இல்லை, மனிதனோட கண்ணுக்கு ஊனம் எவ்வளோங்க, 2 கிலோமீட்டருக்கு மேலே தெரியாது. இந்த லெஃப்ட் ஐயில் ஒரு கோணரில் வந்து சில பின் வச்சுக்கின்னு பார்க்க முடியாது, ஒன்று இருக்குது. அப்போது பார்க்க முடியாத ஒரு கோணர்லாம் உண்டு, ஒரு இது உண்டு. அப்போ இந்த இமாலயாவில் சித்தர்களால் உருவாக்கப்பட்டது தான் சம்பாலா. பாபாஜி கௌரி சங்கர் பீடத்தில் இருக்கிறார்ல, எத்தனையோ பேர் அங்கே போயிருக்காங்களே இமாலயாவில், அந்த இடத்த பார்க்க முடியலையே. அவர் குறிப்பிட்ட இடம் நானும் போயிருக்கேன். அதாவது நீலகண்ட மலைன்னு ஒரு 3.5 மணி நேரம் வந்து எங்கள் மலை மேலே ஏறணும். நடுவில் இடையில நீர் போக்குவரத்தெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தாண்டி தான் போகணும். டெம்பரேச்சர் எவ்வளோ? -1. ரைட்டு, சொல்லுங்க. அந்த அளவில் தான் இருக்கும். நான் ஒரு 4 வசுந்தரா ஃபால்ஸை தாண்டி போனோம். இல்லை, அது நீங்கள் அந்த பக்கம், இந்த மலை அவ்வளோ பெரியது. அது நீங்கள் வசுந்தரா ஃபால்ஸ் பார்க்கமோ அந்த பக்கத்துலேயும் இருக்குது. நீங்கள் பத்ரிநாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு சிறிய பாதை இருக்கும். மௌலி பாபா ஆசிரமம் இருக்குல்ல, அதுக்கு மேலே அந்த சைட்டு போனோம். மௌலி பாபா மேலே நீங்கள் நடந்து போனீங்கன்னாக்க அதுக்கு மேலே நடந்து போகணும். மௌலி பாபா இன்னைக்கு இல்லை, அவர் வந்து சமாதி ஆயிட்டார், மா சமாதி. அவருடைய ஆசிரமத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் மேலே கிட்டத்தட்ட ஒரு 500 ஃபீட்டுக்கு மேலே இவரோட குரு 140 வயசு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நான் அவரை பார்த்துருக்கேன் கும்பமேளாவில். அவரை நெருங்க முடியாது, ஏன்னா அது ஒரு சரிவில் இருக்கும். ஆமாம் ஆமாம், ஒரு கொடி மட்டும் நீங்கள் பார்த்துருக்கணும். இதில் நேராக உள்ளே போனோம். இதில் வந்து உள்ளடங்கி நீங்கள் வந்து ஒரு 3.5 மணி காலம் பயணம் பண்ணணும். சில நண்பர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே நம்ம 1 மணி காலம் பாபாஜி ஆகம்லாம் ஒரு 4 முறை நான் அங்கே நடத்தியிருக்கேன். இப்படியானது அங்கே கிடைக்குமோன்னு, ஏன்னா ஒரு குறிப்பு இருக்குது. யோகியார் சொன்னதுனால நீலகண்ட மலைன்னு இந்த பகுதியில் அங்கே தான் வந்து ஒருத்தரும் அவரை கண்டு அந்த இடத்துல பாபாஜியை கண்டு அந்த இடத்துல தான் நான் என்னை புதைக்கப்படணும்னு சொல்லி அவங்க புதைச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனால் அது அடையாளமாக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போனதுனால தெரியலை. அந்த இடத்துல ஒரு சமாதி கொண்டு ஒருத்தர் இருக்கார், பாபாஜியுடைய ஒரு பக்தர் ஒருத்தர். அந்த இடம் கிட்ட கதிரில் போனோம். நாங்கள் நீலகண்ட மலையை தொட்டுட்டு வந்துட்டோம். அந்த அளவுக்கு தான் எங்களால் முடிஞ்சது. ஆனால் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு இடமா இருக்கும். உங்களால் வர்ணிக்க முடியாத, வார்த்தைகளே இல்லாத ஒரு அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருக்குமே அப்படியே வெடித்து அழுவீங்க. நான் அனுபவபூர்வமாக நான் அந்த இடத்த சொல்கிறேன். ஒரு 2.5 மணி நேரம் நாங்கள் அழுதுருக்கோம். நாங்கள் ஒரு 3 பேர் போனோம், போயிருந்து மேலே யாகம்லாம் பண்ணோம். 3 பேர் போயிருந்த போது ஒரு மேலே அந்த குறிப்பிட்ட இடம், அதாவது நீலகண்ட மலைக்கு இன்னும் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நடக்கணும்.
அந்த நிலையில் இருக்கும். அந்த அடிவார தொடர்றதுக்கு தான் நான் சொல்கிறேன். அந்த ஒரு மேலே ஏறி அந்த இடத்துல போனோன்னே ஒரு சிலிர்ப்பு இருக்கும். அப்புறம் நீங்கள் பொங்கி ஆட ஆரம்பிச்சிருக்கீங்க. பார்க்காத 10 வருஷம் பார்க்காத தெய்வீக அது தந்தையோட அந்த அனுபவத்தெல்லாம் இடத்துக்கு நீங்கள் போனோம்னா, வார்த்தைகளால் கண்டிப்பாக சொல்லவே முடியாத ஒரு இடம். நம் அன்பர் நாங்கள் 3 பேரும் போகிறோம். எங்களால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு வரல, அழுக தான் வருது. 2.5 மணி நேரம் நாங்கள் அழுதுருக்கோம். எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அழுகல ஆனந்த கண்ணீர். அது அந்த ஆனந்தத்தை எப்படி சொல்கிறது? அது அங்கே அது நிஜமாக வார்த்தை இல்லை, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ரொம்ப எங்களை கட்டுப்படுத்தி ரொம்ப 2.5 மணி காலம் ஆச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் போய் தான் அப்புறம் யாகம்லாம் பண்ணிட்டு வந்தோம். எங்கேருந்து ஒருத்தர் திடீர்னு வர்றாரு, வந்து நானும் உதவி செய்கிறேன்னு வந்தார். யாகத்துக்கெல்லாம் கூடலாம் இருந்து உதவி செஞ்சார். அவர் காணாமல் போயிட்டார். அவர் தான் பாபாஜி. அப்படி தான் எங்களுக்கு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். என் மனசு அதான் சொல்லுது. இப்போ அப்படித்தான் நடக்குது. ஒரு 4 முறை நாங்கள் அங்கே போயிட்டோம். நீங்கள் விரும்பினா அடுத்த வருஷம் கூட வாங்க. கண்டிப்பாக அந்த இடம் அவசியம் போக வேண்டிய இடம். உடம்புலையும் மனசுலையும் தெம்பு வேணும். உடம்புல முக்கியமாக தெம்பு இருந்தால் அந்த இமயமலையில் நீங்கள் நிறைய இடங்கள் இருக்குது. நல்ல போய் பார்க்கக்கூடிய இடங்கள், உங்களை இழக்கக்கூடிய இதே மாதிரி அனுபவம் வேணும்னாக்க துங்கநாத் மலைக்கு மேலே ஒரு இடம் இருக்குது. அங்கே சித்தர்கள் வந்துட்டு போகிற இடம்னு சொல்லுவாங்க. முக்கியமாக பௌர்ணமி அன்னைக்கு போய் நீங்கள் அங்கே உட்காந்து கடும் குளிராக இருக்கும். காரணம் என்ன, மலை உச்சி அப்படியே வெளியாக இருக்கும், வெட்ட வெளியாக தான் இருக்கும். அதில் நீங்கள் உட்காந்து நீங்கள் சானா பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டம் இருந்தால் ஏறேனும் ஒரு சித்த புருஷரை நீங்கள் தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னாங்க. அந்த இடத்துக்கு பேர் சந்திரசீலான்னு பேர். சாதனான்னு சொல்கிறீங்களே, இது எந்த சாதனா? நீங்கள் தியானமாக இருக்கலாம், அப்படி சொல்ல பிராணாயமாக இருக்கலாம், உங்களுடைய மந்திரமாக இருக்கலாம். இருக்கிறதே கொஞ்சம் எளிதானது மந்திரம் தான். அதனால் மந்திரம் சொல்லிவிட்டு இதை பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் எளிதானது, எந்த நிலையிலும் ஜபிக்கக்கூடியது. மந்திரம் மனத்தின் திறத்தை அதிகப்படுத்த தான் நம்ம அந்த நீலகண்ட மலைக்கிட்ட தான் பாபாஜியோடைய கௌரி சங்கர் பீடம் நிற்குது. ஆனால் இன்னொரு டைமென்ஷன் நிற்குது, கண்ணுக்கு தெரியல. சாதாரண ஐம்புலனுக்கு தெரியாதது, இந்த ஊனக்கண்ணுக்கு நிச்சயமாக தெரியாது. அவராக அனுமதித்தால் உள்ள செல்லலாம். ஆமாம். சரி, இந்த எபிசோடை இதோட முடிச்சுக்கிறோம். இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்னும் நிறைய தகவலோடு வரும். நன்றி, வணக்கம். ஓம் கிரே பாபாஜி நமோ.